இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் 2024 எலெக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட்டாக இருந்தது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே ரூல் பண்ணிட்டு இருந்த கவர்மெண்ட் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து எதிர்கட்சிங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சாரமாக இது பண்ணுச்சு. பட் ஆனால் இது ஒன் ஆஃப் த டிபேட்டபிள் ஒன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, வெல்த் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை வந்து வேறு பேரில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது எஸ்டேட் டேக்ஸஸ், எஸ்டேட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1953 கொண்டு வந்த அந்த எஸ்டேட் டியூட்டி 1985 அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, யாராவது ஒரு பெரிய பணக்காரர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய மொத்த சொத்துக்குமே அந்த வரி, அதாவது டேக்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. இது ஒரு பெரிய பேர்டனாக இருந்தது. இதனால பெரிய அளவுக்கு கள்ளக்கடத்தல், டேக்ஸ் எவேஷன் இதெல்லாமே நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு சொல்லிட்டு 1985 அந்த எஸ்டேட் டியூட்டிஸை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் 2024 இந்த ஆக்ஸ்ஃபாம் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடீஸில், அதாவது வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ண ஒரு பேப்பர் ஸ்டடியோட பேர் டுவார்ட்ஸ் டேக்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா. அவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்படணும். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் எப்படி கொண்டு வரப்படணும்னா, தட் ஷுட் பி லெவிட் ஆன் ப்ராப்பர்ட்டி ஆர் அசெட் இன்ஹெரிட்டட் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ் டெத். அதாவது இப்போ ஒருத்தர் இறந்து போறாருன்னா அவருடைய சொத்து, எந்தெந்த சொத்தெல்லாம் அவங்களுடைய அடுத்த வாரிசுக்கு வந்து போய் சேருதோ அதுக்கு நம்ம டேக்ஸ் போடணும். அப்போ தான் நம்மளால் இந்த இன்இக்வாலிட்டியை வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ்ஃபாம் அவங்க கண்டக்ட் பண்ண ஸ்டடியில் ஏறத்தாழ டாப் 1% ஆஃப் த இந்தியன் ரிச் பீப்புள்ஸ், டாப் 1% இருக்கவங்க கிட்டத்தட்ட 40% ஆஃப் த வெல்த் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுவே பாட்டம் 50% இருக்கும். இது லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி பாட்டம் 50% இருக்க மக்கள்கிட்ட வெறும் 6.5% ஆஃப் த வெல்த் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ தர் இஸ் எ ஹியூஜ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு கணக்கான ஒரு ஸ்டடியில் தான் ஆக்சுவலாக இதை இது பண்ணுறாங்க. 1980s வரைக்குமே இந்த இன்இக்வாலிட்டிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் 1990ஸ்க்கு அப்புறம் இது அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகி இன்னைக்கு மலைக்கும் மடுவுக்கு இருக்கிற வித்தியாசமாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஒரு ஆக்ஸ்ஃபாம் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இண்டெக்ஸ் என்னன்னா, கமிட்மெண்ட் டு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் 2024 படி இந்தியாவுடைய ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, 164 கண்ட்ரீஸில் இந்தியாவோட பிளேஸ் வந்து 127th. அதாவது இன்கம் இன்இக்வாலிட்டிங்கிறது ரொம்ப பாரதூரமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா, நேபாளில் கூட இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. தேங்க்யூ.